எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதே. யூதர்களுக்கு தேவாலயம் என்பது மிகவும் சிறப்பானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தது. அதேபோல ஓய்வு நாளை ஆசரிப்பதும் கூட மிக முக்கியமான கடமையாக இருந்தது. அக்காலத்திலே இயேசு ஒரு ஓய்வு நாளில் பயிர் வழியே நடந்து போனார். அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். பாரம்பரிய சடங்காச்சாரங்களை விட இரக்கமும் கருணையுமே மிக முக்கியமானது என்று இயேசு சொல்லுகிறார். யூதர்கள் பாவத்திற்காக பலி செலுத்தி அதன் மூலம் பரிகாரத்தையும் ரட்சிப்பையும் பெற்றார்கள். ஆனால் தேவாலயத்திலும் பெரியவர் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவரே சர்வ லோகத்தின் பாவத்திற்காகவும் பலியாக போகிறவர் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவே நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் முழு நிச்சயமாக விசுவாசித்திருக்கிற நமக்கு வேற எந்த பாரம்பரிய ஆசரிப்பும் தேவையே கிடையாது. இயேசுவே நம்முடைய இரட்சகர் என்று அறிந்திருக்கிற நாம் அவரிடத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவரையே சார்ந்து இருக்கும்போது அதுவே நமக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்தின் பரிகாரத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. மற்ற எந்த அர்த்தமில்லாத பாரம்பரிய சடங்குகளை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லாமல் போகிறது. ஆகையால் இயேசுவையே நம்பி அவருடைய இரக்கத்தையே பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை ரட்சித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் எங்களில் பெருகும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.